1997 தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்கு அன்றைய தமிழக முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்திருந்தார். அவர் வந்துவிட்டு சென்றதற்கு பின்பாக அன்றைய தினத்திலோ அல்லது மறுநாளிலேயோ இந்த விபத்து ஏற்பட்டது. அங்க யாகசாலை பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த யாகசாலை பூஜை என்பது கீத்து பந்தல் தான் போட்டிருந்தாங்க. அந்த கீத்து பந்தல் மீது பக்கத்துல வான வேடிக்கை நடத்துல இருந்து ஒரு வெடி அதுல விழுந்து வெடி அது விழுந்ததனால் தீப்பற்றி எரிந்து மிகப்பெரிய சம்பவமாக விபத்தாக ஏற்பட்டது. அந்த யாகசாலைக்குள்ளேயே கிட்டத்தட்ட 20-22 பேர் அப்படியே நெருப்பில் விழுந்து இறந்தார்கள். அந்த நெருக்கடியினால தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருந்து வெளியில வரும்பொழுது அதுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு. பெரிய வாசல், ஒரு வாசல். அதுக்குள்ள ஏற்பட்டது வெளியில வர்றதுக்கான மக்கள் முடி அடிச்சுட்டு வந்தபோது ஏற்பட்ட நெருக்கடியில மொத்தமாக தஞ்சாவூர் பெரிய கோயில்ல 48 நபர்கள் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்டவர்கள் காயமுற்றிருந்தார். தஞ்சாவூர் பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. ஆனால் எனக்கு தெரிந்து அந்த வழக்கிற்கு அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் தான் பொறுப்பு அப்படின்னு இன்னைக்கு நாம் பேசுகிறோம். அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுத்தது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோக்ராம். அவர்கள் மீது எந்த வழக்கும் பதியப்படவில்லை. அவர்கள் கைது செய்யப்படவும் இல்லை. அதை தாண்டி சதய விழா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி இருக்கிறது. அது சதய விழாவுக்கு மட்டும் இல்ல, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் பொறுப்பு. அதை இல்லாம பேலஸ் தேவஸ்தானம் என்ற அரண்மனை தேவஸ்தானம் ஒன்று அங்கே இருக்கிறது. அதற்கு அறங்காவலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீதும் வழக்கு பதியப்படவில்லை. அது ஒரு விபத்தாக கருதப்பட்டு அரசு இழப்பீடு வழங்கியது. அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இறந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடும், காயம்பட்டவர்களுக்கு காயத்தின் தன்மைக்கு ஏற்ப 10,000 50,000 ரூபாய் வரைக்கும் இழப்பீடு கொடுத்தாங்க. அப்போ அது முடியும். விஜய் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அது சட்ட ரீதியானது இல்லை. விஜய் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு பேச்சாளர், சிறப்பு அழைப்பாளர். ஒரு சிறப்பு அழைப்பாளருக்கும் நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டிற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் பல நிகழ்ச்சிகளை நான் ஏற்பாடு செய்வது என்ற முறையில் சொல்லுவேன், நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக விஜய் எப்படி பொறுப்பு? அந்த விபத்திற்கு விஜய் தான் பொறுப்பு என்று சொன்னால் நான் திரு மாவளவன் அவர்களையும் மற்றவர்களையும் பார்த்து கேட்பேன், பெரிய கோயில் நடந்த சம்பவத்திற்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் பொறுப்பு என்று இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? மகாமகம் குளத்தில் நடந்த விபத்திற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பு என்று இவர்கள் பேசுவார்களா? சென்னையிலே நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் நெரிசல் ஏற்பட்ட 5 பேர் இறந்து போன நிகழ்விற்கு அங்க உட்கார்ந்த முதலமைச்சரும் பொறுப்பு என்று இவர்கள் பேசுவார்களா? அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கெல்லாம் பேசாத இந்த வாய்கள் விஜய்க்கு மட்டும் பேசுகிறது என்று சொன்னால் அது அரசியல் நோக்கம்.